பாஸ்கர்ங்கிறது யாரு சார்? உங்களை பத்தி சொல்லுங்களா? பாஸ்கருங்கிறது நான் தான் சார். என்னோட பேர் தான் பாஸ்கர். என்னோட சொந்த ஊர் சேலம். சுயம்வரம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சினிமா ஆரம்பிச்சாங்க. அது வந்து 24 மணி நேரத்தில் ஒரே நாளில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அது பிரபு சார், நெப்போலியன் அவங்களாம் நடிச்சிருந்தாங்க. ஆமாம் சார். கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஹீரோயின்ஸு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வச்சு ஒரு படம் எடுக்கப்பட்டது. 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட படம் அது. அடுத்த 2-3 மாதத்தில் பார்த்தா ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. ஸ்க்ரீனில் என்னோட பேர் வந்து இணை இயக்குனர் அப்படின்னு பார்த்துட்டு ஊரில் இருக்கிறவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படி ஆரம்பித்த அந்த திரைப்படம் இன்னைக்கு இங்கே வந்து இந்த கற்றது மர அப்படிங்கிற படத்தில் வந்து நிற்குது சார். கற்றது மர இது உருவானது எப்படி சார்? இந்த திரைப்படம் வந்து கற்றது மர திரைப்படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே டயலாக் ஃபுல்லாக பண்ணிவிட்டு 2-3 ஹீரோ அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்க மூலமாக ப்ரொடியூசர்ஸ் எதாவது கிடப்பாங்களான்னு சில வருடங்கள் ட்ராவல் பண்ணோம். எப்பவுமே ஹீரோ வந்து கதை கேட்கும் பொழுது வந்து ஒன்ஸ் ப்ரொடியூசர் இருந்தால் வந்து நமக்கு அட்டென்ஷன் இருக்கும். ஓகே. ஒருவேளை அவங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சி போயிருந்ததுன்னா அது 100ல் 1 தான் அந்த மாதிரி நடக்கும். ஆனால் நாம் வந்து ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு ப்ரொடியூசரை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறது வந்து முழுக்க அது நம்முடைய ஒரு டைரக்டரோட ஒர்க்கு தான். நான் போய் டேரக்டர்கிட்ட சொல்லிவிட்டு உங்ககிட்ட அந்த டீமில் உங்களுக்கு சேர்த்து விட்டுருன்னு சொல்லி ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போனோம். ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் நடிக்க வேண்டிய எல்லா ஆர்டிஸ்ட்டும் அங்கே போயிட்டாங்க. அதில் முக்கியமான ஒரு நபர் வந்து விவேக், இல்லை ஆபாவனன் சாரோட படம் அது. ஓகே. அந்த படத்தில் வந்து நான் கூட்டிகிட்டு போன நபர் வந்து கொட்டாச்சி. இப்போ வந்து ஒரு படமும் டைரக்ட் பண்ணிட்டாப்புல. சந்தோஷமாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஓகே. அந்த தன்னுடைய பொண்ணை வந்து மிக சிறப்பாக வளர்த்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக டெவலப் பண்ணி இன்றைக்கி ஒரு ஹீரோயினாக கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சியிலே இருக்காங்க. VT மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் இணைஞ்சிருக்கிற மிஸ்டர் பாஸ்கர். இவர் வந்து ஒரு டைரக்டர் கம் ப்ரொடியூசர். நம்ம அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த VT மீடியாவுக்கு வந்து என்னை கூப்பிட்டு என்னுடைய பேட்டியை எடுக்கிறதுக்கு சம்மதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார். சார், இப்போ நீங்கள் ஒரு இயக்குனர் கம் ப்ரொடியூசர். பாஸ்கருங்கிறது யாரு சார்? உங்களை பற்றி சொல்லுங்களா? பாஸ்கருங்கிறது நான் தான் சார். என்னோட பேர் தான் பாஸ்கர். நான் வந்து பேசிக்காக வந்து என்னோடய சொந்த ஊர் சேலம். சேலமில் வந்து நான் வந்து சௌடேஸ்வரி காலேஜில் வந்து BSc கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். படிக்கிற காலத்துலேருந்தே எல்லாருக்கும் இருக்கிறது போல் எனக்கும் வந்து சினிமா ஆசை ரொம்ப உண்டு. அதை விட இன்னும் சொல்ல போனால் சேலம்னாலே சினிமா தான். மாடர்ன் தேட்டர்ஸ் ஆகட்டும், அங்கே வேலை பார்த்த நமது முன்னாள் முதல்வர்கள் 2-3 பேர் அங்கே வேலை பார்த்துருக்காங்க. அதனால் வந்து சேலம் வந்து சினிமாவோட ஒரு குறிப்பிடத்தகுந்த இடமா தான் இன்றைக்கி வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு அந்த ஆசையில் தான் வந்து எப்படியாவது நம்ம சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அந்த நேரத்தில் வந்து திரைப்பட கல்லூரி அப்படிங்கிற ஒரு விஷயம் 1980s வந்து பெரிய பூமாக ஆச்சு. அப்போ வந்த ஊமைவிலிகளாகட்டும், உழவன் மகன் செந்தூரப்பு இணைந்தகைகளாகட்டும், தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எங்கே பார்த்தாலும் ஆபாவனன் அவரோட பேர் எங்கே பார்த்தாலும் பட்டி தொட்டி அங்கே ஒலிக்க ஆரம்பிச்சிது. எனக்கு என்னென்னா, நாம் வந்து சினிமாவுக்குள்ளே போகணும்னா அதுக்கு ஒரு படிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது அந்த காலகட்டத்தில் தான். அப்போ நான் முடிவு பண்ணேன், நாம் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக திரைப்பட கல்லூரிக்கு தான் போகணும். அங்கே போய் DFT படிச்சுட்டு தான் சினிமாவுக்குள்ளேயே போகணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்தேன். அதன்படி சேலத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து அடையார் திரைப்பட கல்லூரியில் சேர்ந்தேன். எனக்கு அங்கே சீட்டு கிடச்சிது. கோர்ஸு முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து நான் ஆபாவனன் சார் எங்கே இருக்காருன்னு தேடி போய் அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவர் வேலை பார்க்குற படங்கள் எல்லாம் போய் வேடிக்கை பார்த்து அவரோட ஒரு சின்ன உறவை வளர்த்துக்கிட்டு நானும் சேலத்துலேருந்து தான் சார் வரேன். ஏன்னா அவர் ஊர் வந்து குமாரபாளையம், எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர். அவரோட நாமக்கல் குமாரபாளையம். அவரோட உறவை வளர்த்துக்கிட்டு நான் அவரோட நட்பை வளர்த்துக்கிட்டு என்னோட கோர்ஸ் முடிக்கும் பொழுது அவர் படம் தயாரிக்கிறதுக்கு திட்டம் போட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு படம் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருந்தார். அதில் வந்து சத்யராஜ் சார், மணிவண்ணன் சார் எல்லாம் நடிக்கிறதுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த படத்தில் நான் போய் உதவி இயக்குனராக நான் சேர்ந்தேன். நான் பார்த்த முதல் படப்பிடிப்பு பணி வந்து அந்த பணி தான். அந்த படம் டிஸ்கஷனில் இருந்துகிட்டு இருக்கும் பொழுதே சுயம்வரம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சினிமா ஆரம்பித்தாங்க. அது வந்து 24 மணி நேரத்தில் ஒரே நாளில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். பிரபு சார், நெப்போலியன் அவங்களாம் நடிச்சிருந்தாங்க. ஆமாம் சார். கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஹீரோயின்ஸு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வச்சு ஒரு படம் எடுக்கப்பட்டது. 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட படம் அது. அந்த படம் வந்து கின்னஸ் ரெக்கார்டுக்கு போய் கின்னஸ் ரெக்கார்டும் வாங்குச்சு. அந்த படத்தில் கருப்பு ரோஜான்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா, இந்தியாவுடைய முதல் DTS படம். அந்த படம் கூட ஆபாவனன் சாருடைய சொந்த படம் தான். அதனுடைய இயக்குனர் திரு J. பன்னீர் அவர்களோட நான் அந்த ஆபாவனன் டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவர் தான் வந்து அந்த 13 டைரக்டர் டீமில் சுயமரத்தில் அவரும் ஒரு டீமாக வேலை பார்த்தார். அவர் என்னை கூட்டிகிட்டு போய் அந்த இணை இயக்குனர் வாய்ப்பை வந்து அந்த படத்தில் கொடுத்து, இந்த படத்தில் நீங்கள் வேலை பாருங்கள் பாஸ்கர் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் சினிமாவில் முதல்ல ஷூட்டிங் பார்த்தது,
சீன் பேப்பர் பார்த்தது, ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுத்தது, இது எல்லாமே வந்து அந்த சுயம்வரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் தான். என்ன ஒரு சந்தோஷம்னா, நான் வேலை பார்த்த படம் கொஞ்ச நாட்கள்லேயே எல்லா வேலைகளும் முடிஞ்சு, சென்சார் முடிஞ்சு, அடுத்த 2-3 மாதத்தில் பார்த்தா ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. ஸ்க்ரீனில் என்னோட பேர் வந்து இணை இயக்குனர் அப்படின்னு பார்த்துட்டு ஊரில் இருக்கிறவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படி ஆரம்பித்த அந்த திரைப்படம் இன்றைக்கி இங்கே வந்து இந்த கற்றது மர அப்படிங்கிற படத்தில் வந்து நிற்குது சார். இப்போ உங்களோட பேர் நீங்கள் ஃபஸ்ட் டைம் திரையில் பார்க்கும்போதுல எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சார்? என்ன சொல்கிறது, முதல்ல குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்து அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதை விட பல மடங்கு நான் சந்தோஷப்பட்டது தான் உண்மை. ஏன்னா சென்னை சாலை கிராமத்தில் வந்து அப்போ எஸ்எஸ்ஆர் பங்கஜம்னு ஒரு தேட்டரு, இப்போ அந்த தேட்டரு இல்லை, அதை இடிச்சிட்டு வேறு ஏதோ காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் வந்து சென்னை வந்து இரவு காட்சிக்காக நாங்கள் அந்த தேட்டரில் போய் படம் பார்க்குறோம். ரிலீஸ் அன்னைக்கு நாம் வந்து ஏதோ கும்பலில் ஒரு பேர் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டில் என்னோடய பேரெல்லாம் தேடிட்டு இருக்கேன். அப்போ எல்லாரோட டைட்டில் கார்டும் போயிட்டு இருக்கும்போது இணை இயக்குநர்கள்னு தனியாக ஒரு கார்டு போட்டு அதில் 13 பேர், 13 டீமோட அந்த இணை இயக்குநர்கள் பேரும் போட்டிருந்தது. அதில் என் பேர் எம் பாஸ்கர்னு போட்டு நான் படித்த பிஎஸ்சி டிஎஃப்டின்னு போட்டிருந்தது. அதுக்காக தானே நம்ம சினிமாவுக்கு சென்னைக்கு வந்தோம், எப்படியாவது டிஎஃப்டி கார்டு வாங்கணும்னு. ஸோ அதை பார்த்துட்டு என் கூட படம் பார்க்க வந்த எல்லாருமே வந்து ரொம்ப கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டாங்க. அன்றைக்கி வந்து நான் வந்து உண்மையிலேயே சொன்னேன், என்னுடைய குழந்தையை பார்த்ததை விட அதிக சந்தோஷம் இன்றைக்கி நான் பட்டேன். பாஸ்கர் சார் வந்து இப்போது ஒரு இணை இயக்குனர், அதிலிருந்து கற்றது மர எப்படி சார் ட்ராவல் பண்ணுறீங்க? இணை இயக்குனர் அப்படின்னு நம்ம இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற காலகட்டத்திலேருந்தே வந்து சினிமா வந்து எப்போவுமே மனசுக்குள்ளே வந்து ஒரு நெருப்பு மாதிரி வளர்ந்துக்கிட்டே தான் சார் இருக்கும். எல்லாருமே வந்து எடுத்தவொடனே இயக்குனர் ஆகணுங்கிற எண்ணத்தில் தான் வந்து வருவாங்க. அது இன்றைக்கி ட்ரெண்டு. நான் கொஞ்சம் முன்னாடி வந்ததுனால அப்போ கொஞ்சம் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிமு, நெகட்டிவு, போஸ்ட் ப்ரொடக்ஷனோட பேட்டர்னு இது எல்லாமே வந்து டிஜிட்டலுக்கு முன்னாடி ஏராவில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. அங்கே வந்து வேலை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் வந்து எங்கே நீங்கள் நிறைய வேலை கற்றுக்குறீங்களோ அங்கே தான் நல்ல படங்களும் நீங்கள் எடுக்க முடியும். அது இன்றைக்கி வரைக்கும் யாருமே அதில் விதிவிலக்கு இல்லை. நான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படங்களாக வேலை பார்க்க ஆரம்பித்தேன். ஆபவானன் சார்கிட்ட வேலை பார்த்தேன். அதன் பிறகு வந்து அருண் பாண்டியன் சார்கிட்ட வேலை பார்த்தேன். அதன் பிறகு தம்பி ராமையா அவர்கள்கிட்ட வேலை பார்த்தேன். அதன் பிறகு சிவாஜி ஃபிலிம்ஸில் மீன் குழம்பும் மண்பானைங்கிற ஒரு படத்தில் டைரக்டர் அமுதேஸ்வர், அந்த படத்தோட டைரக்டர், அவர்கிட்ட வந்து கோ டைரக்டராக வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னோட அடுத்த ஜென்ரேஷன் வந்தாங்க. ஓகே, அவங்ககிட்டையும் நான் போய் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். நான் வந்து வேலை பார்க்கறது நிறுத்தவே இல்லை. என்னங்க சார் உங்கள் சட்டம்னு சோனி லைவில் வந்து ஒரு ஓடிடி ஃபிலிம் இருக்குது. அது ரொம்ப அருமையான படம், ஹிட்டான ஒரு மூவி, ஓடிடி மூவி, ஸ்ட்ரெயிட்டில் ரிலீஸ் அந்த படம். அந்த படத்தோட கோ டைரக்டரு நான் தான். அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரு. அவர் சார் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ணுறோம், எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் ஆட்கள் தேவை, நீங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கைட் பண்ணுங்கன்னாரு. அந்த ஃபுல் படமும் நான் கூட இருந்து அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். அந்த படமும் ரிலீஸ் ஆகி நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. இந்த வேலைகள்லாம் தாண்டி வரும்பொழுது எனக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, நாம் இன்னும் படம் டைரக்ட் பண்ணாமல் இருக்குமே அப்படின்ட்டு. ஆனால் வந்து எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள்லாம் ஏதோ சில காரணங்களுக்காக மிஸ் ஆகிட்டே போகும். அது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய டேரக்டர்களுக்கு, ஃபஸ்ட்டு படம் பண்ணுற டேரக்டர்களுக்கு அது நடக்க தான் செய்யும். அதை வெளியே யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. சொன்னால் நம்மளை சில பேர் வந்து இவன் பொய் சொல்கிறானோ, இல்லை வந்து தேவையில்லாமல் பில்டப் கொடுக்குறானோ அப்படின்லாம் நினைப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒழுங்காக சினிமாக்குள்ளே இருக்கவங்க யாருமே வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளாம் தள்ளி போகிறது வந்து நம்மளை என்ன கொஞ்சம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிறதுனால அப்படி தள்ளி போகுதுன்னு சொல்லி நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கணும். அப்படி நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு, இன்னும் சொல்ல போனால் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, ஒரு படம் கிடச்சிது, இது தள்ளி போயிடுச்சு, இது மிஸ் ஆகிடுச்சுன்றது மனைவி கிட்ட கூட சொல்ல முடியாமல் சொல்லாமல் நாங்கள் வந்து நாட்களை நகர்த்திட்டு இருக்கோம். அப்படி கொஞ்சம் பேர் இங்கே இருக்கோம். நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போது உங்களுக்கு திருமணம் ஆகிட்டுங்களா, இல்லை திருமணம் பண்ணி தான் நீங்கள் சேலத்துலேருந்து சென்னை ஷிஃப்ட் ஆகிறீங்களா? இல்லை, நான் சென்னை வந்து படித்து இங்கே வந்து 2-3 படங்கள் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணி இந்த சீரியல்ஸ்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பிக்கிறப்போ நான் சீரியலில் போய் ரைட்டராக போயிட்டேன். இன்ஃபேக்ட் நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து முடிக்கும் பொழுது ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணேன். அதில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டு ஒன்று வாங்கினோம். பொல்யூஷன் அண்ட் பாப்புலேஷனை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணோம். அதில் ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. அது வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மீடியாவிலையும், அப்போ வந்து சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் கிடையாது. அப்போ விஷுவல் மீடியான்னு பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் மீடியா, பிரிண்ட் மீடியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேகசின்ஸ் தான். அதில் எல்லா இந்தியா டுடேலேருந்து, ஆனந்த விகடன்லேருந்து, தினத்தந்திலேருந்து, தினமலர்லேருந்து எல்லா பத்திரிகைகள்லையும், அதே போல் தூர்தர்ஷன், மற்ற ப்ரைவேட் சேனல்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே என்னோடய இன்டர்வியூஸ் ஃபோட்டோவோட போட்டாங்க. என்ன சொல்ல போனால் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்தவொடனே எனக்கு கிடைச்ச முதல் அங்கீகாரம் அது. அப்போல்லாம் வந்து எனக்கு யார்ட்டையும் போய் கதை சொல்லணும், ப்ரொடியூசரை பார்க்கணும்னு எனக்கு தெரியாது. நம்ம படம் பண்ண போகிறோம், ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்ற ஒரு தாட்டில் நம்ம போயிட்டுருந்தோம். அப்போ ஃபைன் டே ஒருத்தர் வந்து என்னை தேடிட்டு வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வராரு. வந்துட்டு யார் பாஸ்கர்னு கேட்குறாரு. என்னை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ பேப்பர் கட்டிங் காமிக்கிறார். நீங்கள் தானே? ஆமாம் சார், நான் தான் சார். இதுன்னு பரவாயில்ல, டாக்குமெண்ட்ரி அவார்டு வாங்கிறீங்க. நானும் வந்து தூர்தர்ஷனில் ஒரு 52 எபிசோட்ஸு டாக்குமெண்ட்ரி பண்ண போகிறோம். அந்த டாக்குமெண்ட்ரிக்கு
நீங்கள் தான் டைரக்டர்னு சொல்கிறாரு. ஸோ என்னை தேடி முதல் வாய்ப்பு திரைப்பட கல்லூரிக்கே வந்தது. அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தினேன். தூர்தர்ஷனில் காலத்தை வென்றவர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து நான் வந்து 52 எபிசோடு, அதாவது மறைந்த திரைப்பட விஐபிகள் இருக்காங்க இல்லைங்களா, எம்ஜிஆர், சிவாஜி, சந்திரபாபு, நாகேஷ், பாலையா, இப்படி வைஜெயந்தி மாலாமாலாம் இப்போ இருக்காங்க இல்லைங்களா, உயிரோடு இருக்கிறவங்களோட சாதனைகள், இறந்தவங்களோட சாதனைகள், அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணி ஒவ்வொரு டாக்குமெண்ட்ரி ஒரு 1 hour அந்த மாதிரி நம்ம பண்ணினோம். இது பண்ணும்பொழுது தூர்தர்ஷனில் வந்து பெரிய ஹிட்டு அந்த டாக்குமெண்ட்ரி. அப்போல்லாம் வந்து இந்த போஸ்ட் கார்டில் எழுதி போட்டு தான் வந்து கருத்து சொல்லுவாங்க. எங்களுக்கு வாரம் வாரம் வந்து 50 போஸ்ட் கார்டுனா அப்புறம் 100 வரும், அப்புறம் 150 வரும். இப்படி எங்களுக்கு அந்த இது ரொம்ப சப்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. நாளுக்கு நாள் வந்து ரசிகர்கள் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தாங்க. எனக்கு யாராவது ஒரு நல்ல ஒரு வீடியோ ஜாக்கி ஒருத்தரை வந்து என்னோட ப்ரோக்ராம் பேச வைக்கணும்னு அப்போ நான் ஆசைப்பட்டேன். தூர்தர்ஷனாக இருந்தால் கூட நம்ம யாரையாவது பேச வைப்போம் அப்படின்னோடனே எனக்கு அப்போது ஜேம்ஸ் வசந்தன் சார் வந்து சன் டிவியில் வந்து பயங்கர ஃபேமஸான ஒருத்தர், பெரிய லெவலில் கலக்கிட்டு இருந்தது ஜேம்ஸ் வசந்தன். அது டெலிவிஷன் மீடியாவோட சூப்பர் ஸ்டார். அன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டார். அவர் அந்த நபரை நான் நேரில் போய் சந்தித்து என்னோட தெரிஞ்ச நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலமாக போய் இந்த மாதிரி நான் ஒரு சீரியல் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் வந்து ஆங்கர் பண்ணணும் அப்படின்னோன்னா அவர் இல்லைப்பா அதெல்லாம் பண்ண முடியாது, நான் சன் டிவியில் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொன்னேன் சினிமாவை பற்றின விமர்சனம் இல்லை, இது சினிமாவோட ஆளுமைகள், ஏற்கனவே பெரிய பெரிய சாதனைகள் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் நான் பண்ணுறேன், அதை உங்கள் வாயால் நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு. சரி கொண்டு வா பார்க்கலான்னாரு. என்னோட ரைட்டப் கொண்டு போனால் படித்தார். ஒரு 2 days டைம் கூட கேட்டுட்டு சொல்கிறேன்னாரு. 2 days கழிச்சு நான் வந்து பண்ணுறேன்பான்னு சொன்னார். ஸோ எனக்காக ஒரு 5-6 எபிசோடு வந்து அவர் கேரியாக அவர் பண்ணார். எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அந்த நேரத்தில். இன்னமும் அவர் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசும்போதெல்லாம் மறக்க முடியுமா, தூர்தர்ஷன் கூட்டு போனி சன் டிவியிலேருந்து என்ன நீ தூர்தர்ஷன் கூட்டு போய் பேச வச்சல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார். ஸோ அங்கே ஆரம்பித்து அதுக்கப்புறமா திருமணம் பண்ண ஆரம்பித்தது வந்து என்னென்னா சீரியல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நான் ரைட்டரான ஸ்க்ரீன் பிளே டயலாக் பண்ண ஆரம்பித்தேன். விஜய் டிவியில் காத்து கருப்புன்னு ஒரு சீரியல், டைம் ஃப்ரேம்ஸ் நாராயணன் ஒரு ப்ரொடியூசரு, அவர்கிட்ட நம்ம ஆண்டனி திருநெல்வேலின்னு ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் இன்னைக்கு வந்து பெரிய ப்ரொடியூசர். நீயா நானெல்லாம் வந்து அவரோட ப்ரோக்ராம் தான். ஸோ அவர்கிட்ட நான் வந்து வேலை பார்க்கும் பொழுது அந்த காத்து கருப்பு வந்து பெரிய ஹிட்டு நம்ம விஜய் டிவி சேனலில். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த சீரியலில் வரும்போது நான் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். சினிமாவோட வேலையை தாண்டி அப்போல்லாம் சினிமாவில் வருமானம் என்பது இயக்குநர்களே வந்து ரொம்ப கம்மியான வருமானம் வாங்கிட்டு தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இணை இயக்குநர்கள், உதவி இயக்குநர்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் சம்பளம் கிடச்சிட்டு இருந்தது. ஸோ மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணோன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துலேருந்து வருமானங்கள் வந்தால் தான் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியுங்கிறனால கிடைக்கிற வாய்ப்புகளும் பயன்படுத்திக்கிட்டு நான் என்ன பண்ணேன், சீரியலில் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா எனக்கு திருமணம் பண்ணணும்னு இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, திருமணம் எனக்கு அப்போ அந்த நம்பிக்கை, ஓகே நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம், நம்ம திருமணம் நம்ம இப்போ கெப்பாசிட்டி நம்ம வேர் ஏபிள் டு ரன் அ ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து எனக்கு வந்துருச்சு. அதனால் என்னென்னா வீட்டில் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. என்னை நம்பி ஒருத்தர் பொண்ணு கொடுத்தாரு. நல்லபடியாக இன்றைக்கி வரைக்கும் குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. திருமணமாகி ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு நானே தான் சீரியல் எழுதுறதை நிறுத்திக்கிட்டேன். அது சில உளவியல் சிக்கல் எனக்குள்ளேயே வந்துருச்சு. என்னென்னா தூங்கும் பொழுது ஏதாவது நாமே பேசிக்கிறதோ, இல்லை தனிப்பட்ட முறையில் உட்காந்துருக்கும் போது ஏதோ நமக்கு நாமே கான்வர்சேஷனில் இருக்கிறதோ, இது போல் ஏதோ அது உளறல் கிடையாது, வேறு விதமான பேச்சு, நமக்கு நாமே ஏதோ உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறத வெளியில் பேசுகிறோன்றது இன்னொருத்தர் சொல்லி தான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிது. என்ன பைக்கில் நீ பாட்டுக்கு தனியாக ஏதோ பேசிகிட்டு போகிற, அன்றைக்கி ரோட்டில் பார்த்தா நடந்துக்கிட்டே ஏதோ பேசிக்கிட்டே போகிறேன்னு இதனுடைய வெளிப்பாடு என்னென்னா இந்த சீரியல் எழுதுறதுனால எனக்கு இதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடு இருந்தது. அதனால் அந்த சமயத்தில் நான் சீரியல் எழுதுறதை நிறுத்திட்டேன். திருப்பியும் சினிமாவுக்கு படையபடி கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். இது அதனால தான் இது நடந்ததா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரில. இப்போ எனக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ திரும்பவும் நான் சீரியல்களில் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன், ரைட்டராக வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி சரி சார். கற்றது மர இது உருவானது எப்படி சார்? இந்த திரைப்படம் வந்து கற்றது மர திரைப்படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே டயலாக் ஃபுல்லாக பண்ணிவிட்டு 2-3 ஹீரோவை அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்க மூலமாக ப்ரொடியூசர்ஸ் எதாவது கிடப்பாங்களான்னு சில வருடங்கள் ட்ராவல் பண்ணோம். இப்போ ஒரு புதுசாக ஒரு டைரக்டரை ஒரு படத்தை வந்து நீங்கள் கதை எழுதி ரெடியாக வச்சுருக்கிறீங்க. புது படங்கிறனால வந்து ஹீரோயின்ஸ் வந்து உடனடியாக வந்து உங்களுக்கு கிடைச்சாங்களா, இல்லை நீங்கள் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா சார்? இல்லை, எப்போவுமே ஹீரோ வந்து கதை கேட்கும் பொழுது வந்து ஒன்ஸ் ப்ரொடியூசர் இருந்தால் வந்து நமக்கு அட்டென்ஷன் இருக்கும். ஓகே. ஒருவேளை அவங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சி போயிருந்ததுன்னா அது 100ல் 1 தான் அந்த மாதிரி நடக்கும். அவங்களே வந்து ப்ரொடியூசர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரேர் கேஸ். ஆனால் நாம வந்து ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு ப்ரொடியூசரை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறது வந்து முழுக்க அது நம்முடைய ஒரு டைரக்டரோட ஒர்க்கு தான். வேற யாராலையுமே அது பண்ணவும் முடியாது. எத்தனை மீடியேட்டர் உள்ளே வந்தாலும் அந்த டீமை இழுத்து நிறுத்துறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த டைரக்டரோட கெப்பாசிட்டி தான் அது. நான் அதுக்குண்டான ட்ரை பண்ணி சில வருஷங்கள் அதில் கடந்து போனாலும் கூட எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சார்.
ஓகே. இந்த ஸ்கிரிப்டை கேட்டுட்டு இது நல்லா இருக்குப்பா பண்ணலாம், பெரிய ஹீரோஸ்க்காக நம்ம ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட், ஒரு ஹீரோயின் த்ரில்லரு, யாராவது ஒரு மீடியமாக படம் பண்ணக்கூடிய ஹீரோயின்ஸ் இருந்தால் கூட பண்ணலாம். ஸோ நீங்கள் கதையை வச்சுட்டு ப்ரொடியூசரும் தேடுறீங்க, ஹீரோவும் தேடுறீங்க. ஆமாம், சைமல்டேனியஸாக எல்லாமே நடந்துட்டு இருந்தாலும் ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு கிடைச்சிட்டாரு. அவர் சொன்ன பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பட்ஜெட். இதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஹீரோ, ஒரு சின்னதாக ஒரு ஹீரோயின் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த படம் பண்ணலாமா அப்படின்னு பொழுது நம்ம ஸ்கிரிப்ட் நல்லா தானே இருக்கு, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த படத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம எல்லா டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரொடியூசரோட அட்வைஸ் பேரில் ஒரு நல்ல பூஜை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். படத்தை ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் போகிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டோம். அதாவது கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே ரெடி. இவங்க தான் நடிக்க போகிறாங்க, இவங்க தான் டெக்னீஷியன்ஸ், இங்கே தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறோம், லொக்கேஷன் பார்த்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த நேரத்தில் கோவிட் வந்து படத்தை ஸ்டாப் பண்ணுது. என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது ஓடுது. ஒரு 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் இப்படியே போக ப்ரொடியூசர் டைல்யூட் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜில் ப்ரொடியூசர் டைல்யூட் ஆகிட்டார். இல்லைங்க இது இந்த டயத்தில் பண்ண வேண்டாம். வரமூச்சில் இருந்த சுறுசுறுப்பு வந்து நாட்கள் தள்ள அவருக்கும் வந்து சரி நம்ம பண்ண போகுமா வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருந்தது இல்லை. சினிமா தியேட்டர் எல்லாம் மூட போகிறாங்க, சினிமாக்குள்ளே யாரையும் விட மாட்டாங்க, ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு தான் இன்னொருத்தருக்கு உட்காந்து பார்க்கணுன்றலாம். அவரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இல்லை சார் இந்த படம் நம்ம பண்ணுற ஐடியாவில் இல்லை, இன்னும் டைம் இருந்தால் வேறு எங்கேயாவது மீட் பண்ணலான்ற மாதிரி சொன்னதுனால அது அப்படியே நின்றுடுச்சு. ஸோ நானும் வந்து வெளியிலும் போக முடியாதுன்றதுனால ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்பாங்கல்ல என்னாச்சுன்னு படம் பண்ண போகிறேன் நீங்களே என்னாச்சு எல்லா வேலையும் கட்டத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்க கிரவுண்ட் ஒர்க் முடிஞ்சுது, லொக்கேஷன் பார்த்தாச்சு, இவங்க தான் நடிக்க போகிறாங்கன்னு ட்ரை பண்ணி எல்லாமே ஃபைனல் பண்ணுற ஸ்டேஜில் இது நின்று போச்சுன்னு பொழுது 2-3 பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. வந்து என்னால் முடிஞ்சது இவ்வளோ கொடுக்குறேன், உன்னால் முடிஞ்சது இவ்வளோ கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நானும் எங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணம், அது வரைக்கும் எங்கிட்ட இருந்த கொஞ்சம் சில லட்சங்களை நானும் இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகிட்டேன், மென்டலாக ரெடி ஆகிட்டேன். சரி ஓகே நம்ம அட்லீஸ்ட் வந்து மேபி இது ஒரு கம்பேக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லா வேலையும் பார்த்துட்டோம், 2-3 எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டும் கிடைக்குது. ஓகே. ஸோ நம்ம பாஸ்கர் சினிமா கம்பெனின்னு ஒரு ஃபிலிம் கம்பெனி நம்ம நேம்லேயே ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்மளே ப்ரொடக்ஷன் கம்பெனி உங்க பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. அதுக்கு வந்து என்னோட பை ட்ரஸ்ட் நம்பிக்கையின் அடிப்படையில் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஓகே. ஏன்னா ரொம்ப வருஷமா பழகும் எங்க கூட, அதனால ஒத்துக்கிறாங்க. ஸோ நான் பாஸ்கர் சினிமா கம்பெனின்னு ஒரு ஃபிலிம் கம்பெனி, ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். கட்டுறது முறைன்னு ஒரு படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஷூட்டிங் எல்லாம் போக ஆரம்பிச்சேன். அப்போ வந்து லாக்டவுன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு படம்லாம் நல்லபடியாக ரிலீஸ் பண்ண போகிற சமயத்தில் என்னென்னா என் படத்தோட சென்சாருக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை வருது. என்னென்னா இந்த கற்றது மாதிரி படத்தை வந்து நான் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி பாஸ்கர் சினிமா கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தது வந்து சவுத் இண்டியன் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கில்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஓகே. அது வந்து ரொம்ப வருஷமாக பாரம்பரியமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தென்னிந்திய சினிமா ஒரு யூனியன் இருக்கு. இப்போ கில்டுங்கிறது 2வது. ஆமாம், நிறைய அதாவது தயாரிப்பாளர் சங்கம் இன்னைக்கு தேதிக்கு வந்து 4-5 இங்கே வந்துருச்சு. இதுக்கு வந்து பெரிய சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ். இப்போ விஷால் வந்து அதில் அவர் வந்தார். இப்போ வந்து ராமநாராயண் சார் சன் முரளி அண்ணா அங்கே இருக்காப்புல. சரி. அது வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம். ஓகே. அடுத்து வந்து ப்ரொடியூசர்ஸ் கில்டு. ஓகே. இது வந்து பாரம்பரியமா ரொம்ப வருஷமா இதுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளத்துக்கு முன்னாடி இருந்தே இது இருக்கு. இவங்க ஒரு கட்டணம் வாங்கிட்டு பதிவு பண்றாங்க, அவங்க ஒரு கட்டணம் வாங்கிட்டு பதிவு பண்றாங்க. இதுக்கு நடுவில் சினிமாவில் நடந்த சின்ன சின்ன குழப்பங்கள்னால டி ராஜேந்தர் சார் வந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறார், தயாரிப்பாளர் சங்கம் அப்படின்ட்டு. இதுக்கு நடந்த சின்ன சின்ன குழப்பங்கள்ல பாரதி ராஜா சார் வந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாரு, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம். இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து ஒருத்தர் வந்து தமிழ் திரைப்பட சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் சங்கம்னு சொல்லிட்டு அன்பு செல்வன்கிறவர் ஒருத்தர், அவர் ஒரு சங்கம் ஆரம்பிச்சு தன்னுடைய சொந்த பில்டிங்ல அவர் வாடகை கொடுத்து அவரு ஒரு சங்கத்தை நடத்திக்கிட்டு வர்றாரு. இப்படி இத்தனை சங்கங்கள் இருக்கிறதே சினிமாக்குள்ள இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது, புதுசாக வரவங்களுக்கு இது மொத்தமாகவே தெரியாது. இல்லை, இப்போ என்னெல்லாம் கேட்டிங்கன்னா நான் மொத்தம் 2 சங்கம் தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஒன்று தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், ஒன்று இன்னொன்று கில்டு. இந்த 2 தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒன்று, 2வது கில்டுங்கிறது. இந்த 2 தான் நான் கேள்விப்பட்டேன். நீங்க சொல்றதுல எனக்கு புதுசா இருக்கு. ஆமா, இதெல்லாம் வந்து சினிமாக்குள்ள வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு மாற்றம் நடக்கும்ல, அப்படி மாறி மாறி வரது தான். ஆனா எல்லாமே லீகல் பிளாட்ஃபார்ம். ஓகே. எதுவுமே வந்து லீகல் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ப்ரொவிஷனல்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அவங்களால சென்சார் பண்ணி கொடுக்க முடியும், பப்ளிசிட்டி கிளியரன்ஸ் கொடுக்க முடியும், எல்லா விஷயங்களும் அவங்க பண்ணி சட்ட ரீதியாக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்படி போகும்பொழுது என்னோட படம் கில்டில் சென்சாருக்கு அனுப்பும்பொழுது சென்சாரில் என்னோட படத்துக்கு டேட் போட்டு ஷோ போட்டு இன்னைக்கு இந்த படத்தை பார்த்துருவோம் சார்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன அன்னைக்கு முதல் நாள் ஈவினிங் வந்து கில்டில் நடக்கிற ஏதோ சில குழப்பங்கள்னால, அவங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ சில குழப்பங்கள்னால ஒரு கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வருது. நாங்கள் மறு அறிவிப்பு கொடுக்குற வரைக்கும் வந்து
நீங்கள் வந்து கில்டுலேருந்து எந்த படமும் சென்சார் பண்ணக்கூடாதுன்னு சென்சார் போர்டுக்கு நோட்டீஸ் போயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு ஈவினிங் வந்து என்னன்னா சென்சார் போர்டு ஆஃபீஸர் என்னை கூப்பிட்றாரு. என்னடா திடீர்னு பர்சனலாக கூப்பிட்றாங்களா என்னன்னு தெரியல. நான் பயந்துட்டு நேரில் போய் பார்க்க போனால் அவங்க அந்த நோட்டீஸை காமிக்கிறாங்க. கில்டில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய உங்களோட கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. கில்டில் வந்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் கில்டில் சென்சார் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்திருக்கு சார். இப்போ பணமும் நீங்கள் வந்து வெளியிலேருந்து அரேஞ்ச் பண்ணி ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட உதவிக்கிட்டு உங்களோட சொந்த படத்தை போட்டு படத்தையும் நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த சோதனை. ஆமாம். ஓகே. நான் வந்து என்னென்னா இந்த சென்சார் முடிஞ்ச உடனே வெளியில் மற்ற ரைட்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு பேசி வச்சுருக்கேன். சென்சார் முடிஞ்ச உடனே சொல்லுங்கள் சார், ஃபர்தராக நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணாலும் எல்லாரும் ஓரளவு பேசி வச்சுருக்கோம். இப்போது இந்த சென்சார் நின்ன உடனே எனக்கு வந்து அன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது ஒரு ஆஃபீஸர் என்ன சொன்னார்னா, சார் உங்களுக்கு நாங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் பணம் கட்டிட்டீங்க சென்சார் ஷோவுக்கு, உங்களுக்கு நாங்கள் ஷோ டைமும் கொடுத்துருக்கோம். எனி அதர் ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதாவது ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில்லையோ இல்லை வேற ஏதாவது ஒரு யூனியன்லையோ நீங்கள் ரெஜிஸ்டர் கில்டு மாதிரி இன்னொருத்தவங்க இருந்தாங்கன்னா நம்ம பண்ணி தரோம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஷோ போடுறோம் சார். கில்டுலேருந்து வர படங்களுக்கு தான் இப்போ போடக்கூடாதுன்றது வேற ஒன்றும் இல்லை சார் பிரச்சனை. ஓகே. அப்போ நான் என்ன பண்ணேன், யோசிச்சுட்டு வெளில வந்தேன். அப்போ தான் வந்து நமக்கு இந்த தமிழ் திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம் எனக்கு ஞாபகத்தில் வருது. இவங்க இந்த சங்கம் இயங்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் சினிமாக்குள்ளே இருக்கிறதுனால நான் வந்து கில்டில் மெம்பர் ஆகிட்டு இருந்திருக்கேன். ஓகே ஓகே. இதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னா கூட இப்போ நமக்கு வந்து அந்த இடம் தேவைப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு பெரிய தொகை ஓகே உறுப்பினராக சேரணும். ஓகே. அது வந்து பெரிய படங்கள் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் உண்மையிலேயே. ஓகே. அதே போல் நடப்பு தயாரிப்பாளர்கள் நம்ம டி ராஜேந்தர் சார் எல்லாருக்கும் ஒரு கட்டண தொகை இருக்குது உறுப்பினர் ஆகிறதுக்கு. இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு புதுசாக ஒரு படம் எடுக்க வராங்க, ஒரு காம்பாக்ட் ஒரு சின்ன பட்ஜெட் படம், அவங்களுக்கு பாவம் இவ்வளோதான் செலவு பண்ண முடியும்னு வரவங்களுக்கு ஒரு சின்ன தொகையில் வந்து பதிவு பண்ணி சென்சாருக்கு பப்ளிசிட்டி கிளியரன்ஸ் கொடுத்து அதை வந்து சென்சாருக்கு அனுப்புகிற அளவுக்கு உண்டான ஒரு எல்லா சட்ட ரீதியான அனுமதியும் வந்து இவங்களும் வச்சுருக்காங்க. இவங்களும் வச்சுக்கிட்டாங்க. அது எங்கே சார் இருக்குது ஆக்சுவலாக? சார் இந்த சங்கம் வந்து நம்ம கேகே நகர், சென்னை கேகே நகரில் வந்து இருக்குது. நீங்கள் அங்கே போய் கேட்டாலே சொல்லிவிடுவாங்க. அங்கே பெரிய போர்டு ஒன்று வச்சுருக்கேன். கேகே நகருக்குள்ளே போயிட்டு இது போல் சரி சரி சிறுபட முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம் கேட்டால் யாரை கேட்டாலுமே. ஸோ அப்புறம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறவங்க யாராக இருந்தாலுமே இவங்களும் அணுகலாம். கண்டிப்பாக வந்து தயாரிப்பாளர்கள் தங்களுடைய கம்பெனி பேரையும் டைட்டிலையும் பதிவு பண்ணுறதுக்கு இவங்களை அணுகலாம் சார். அணுகலாம். ஒரு தயாரிப்பாளர் முறையில் அங்கே போய் தாராளமாக பதிவு பண்ண சட்ட ரீதியான ஒரு இயக்கம் தான். அதில் எந்த கருத்தும் இல்லை. உங்களோட படத்தோட அன்னைக்கு வந்து சென்சார் பிரச்சனை கில்டில் இந்த மாதிரி வந்ததுனால அது அவங்க தவறும் கிடையாது. சென்சாரோடைய தவறோ இல்லை கில்டு தவறோ அவங்களுக்குள்ள நடந்த அரசியல் தான். கில்டோட இன்டர்னல் பிரச்சனைனால உங்களோட படம் அங்கே போய் மாட்டிக்கிச்சு. மற்றபடி கில்டு தப்புன்னு கூட நான் இந்த இடத்துல சொல்ல மாட்டேன். சரி சரி. அது வந்து அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில ஒரு எல்லா இடத்துலயும் ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்க தானே செய்யும். சரி சரி. அது என்னோட படமும் கூட வந்த 2 படமும் கூட நின்றுடுச்சு. என்னோட படம் மட்டும் இல்லை, என் கூட அன்னைக்கு இருந்த 2 படமும் அதே மாதிரி நின்று போச்சு. சரி. ஸோ நாங்கள் 2-3 பேர் சேர்ந்து இங்கே வந்து அந்த சங்கத்தில் வந்து பதிவு பண்ணுறோம். எதுக்காகனா அந்த சங்கத்தில் பதிவு பண்ணி மறுநாள் கொண்டு போய் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சென்சாரில் சப்மிட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஓகே. அப்படின்றதுக்காக லீகலாக அவங்க பண்ணணுன்றதுனால எல்லா லீகல் ஃபார்மாலிட்டி பண்ணி. ஸோ உங்களுக்கு கம்மி பட்ஜெட்லேயும் இருக்கணும், லீகலாகவும் பண்ணணும், நம்மளோட படமும் ரிலீஸ் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த சங்கத்தில் போயிட்டு உங்களோட அதை பதிவு பண்ணி கொண்டு போயிட்டு நீங்கள் சென்சாரில் கொடுத்துட்டோம். கொடுத்து சென்சார் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் எந்த இஷ்யூமே கிடையாது. இதில் நம்ம யாரையுமே குறை சொல்கிறதுக்கோ இல்லை இது முன்னாடி அது பின்னாடின்னு சொல்கிறதுக்கோ எந்த விதமான இதுவோ கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க வேலையை கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. மற்றபடி அவங்க உள்ள அரசியல் என்னவோ அது நமக்கு தேவையில்லாத. ஒரு தயாரிப்பாளர் போகிறோம், ஒரு இடத்துல பதிவு பண்ணுறோம், நம்ம படத்தை நம்ம ஒழுங்காக எடுக்கிறோமா அதை தான் நாம் பார்க்கணும். அங்கே என்ன அரசியல் நடந்தாலும் நம்மளுக்கு அவசியம் இல்லை, வேண்டாத விஷயம். அப்படி தான் வந்து என்னோட படம் சென்சார் பண்ணப்பட்டது. சென்சார் பண்ணி வெளியில் வந்துருச்சு. படத்தை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு போராடினது ஒரு தனி கதை. ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது வந்து எப்படின்னா ஒரு படம் எடுக்கிறத விட கஷ்டன்றது இன்றைக்கி வர நிறைய தயாரிப்பாளர்களுக்கு தெரியறதே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா முன்னாடியெல்லாம் வந்து படத்தை யார் ரைட்ஸ் வாங்குறவங்களோ அவங்க தான் வந்து ப்ரொஜெக்ஷனுக்காக ஃபீஸ் கட்டிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு படத்தை எந்த தயாரிப்பாளர் எடுக்கிறாரோ அந்த தயாரிப்பாளர் தான் ப்ரொஜெக்ஷனுக்கும் கொண்டு போய் கியூப்லேயோ இல்லை வேறு சில ஆத்தரைஸ்டு ப்ரொஜெக்ஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கோ பணத்தை கட்டி ரிலீஸ் பண்ணணும். சரி சரி. இவ்வளோ தூரம் பண்ணி சென்சாரில் பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு போயிட்டீங்க. ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேட்டர் கிடச்சிச்சிங்களா சார்? ஏன்னா இன்னைக்கு பாதி பிரச்சனை வந்து ரிலீஸில் தான் ஆரம்பிக்குது. உங்களுக்கு எப்படி சார் தேட்டர் அலோகேட் பண்ணாங்களா எப்படி சார்? தேட்டரு கிடைக்கும் சார். ஆனால் நம்ம வந்து எந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். ரெண்டாவது தயாரிப்பாளர் தான் வந்து அதுக்கு பணம் செலவு பண்ணுறது ஒரு ஸ்டேஜில் இன்றைக்கி இருக்காங்க. யாருமே வந்து வெளியிலேருந்து வந்து வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இல்லை.
பெரிய படங்களுக்கு அது நடக்கலாம், சின்ன படங்களுக்கு அது இன்றைக்கி வரைக்கும் நடக்கலை, இனி நடக்குமான்றது தெரியலை. என்னோட படத்துக்கு என்னென்னா, அப்போது வந்து நான் வந்து ரிலீஸ்க்காக ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கும் பொழுது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார், இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன்ட்டு. ஸோ எனக்கு அப்போ வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் அவர் ரிலீஸ்க்கு செலவு பண்ணார். போஸ்டர் அடிக்கிறதுலேருந்து, கியூபுக்கு பணம் கட்டுறதுலேருந்து, தியேட்டர் கன்ஃபர்மேஷனு, அங்கே கொடுக்க வேண்டிய பேனர்ஸு, ஃப்ளக்ஸு எல்லாத்துக்குமே செலவு பண்ணார். ஸோ அது வந்து இயற்கையும் இறைவனும் சேர்ந்து எனக்கு அனுப்பிச்ச ஒரு கிஃப்டாக தான் நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் வந்து அந்த பணத்தை நான் பயன்படுத்தி மிக சரியாக வந்து என்னோடய படத்தை கொண்டு போய் தியேட்டரில் சேர்த்துட்டேன். 32 தேட்டர் அப்போ பிளான் பண்ணோம். ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி வழக்கமாக அன்றைக்கி காலையில் தான் தெரியும் நம்ம படம் எத்தனை தேட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய தேட்டரில் 4 ஷோஸ் கொடுக்க மாட்டாங்க, 2 ஷோ தான் கொடுப்பாங்க. மஃப்சல்லைன்னா 2 ஷோ, சிட்டிக்குள்ளேன்னா 1 ஷோ தான் கொடுப்பாங்க. அது கூட அந்த ஷோ எப்போ கொடுக்குறோன்னு சொல்ல மாட்டாங்க. இது எல்லாமே வந்து என்னென்னா சின்ன தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் இல்லை, மீடியம் பட்ஜெட்டு, நல்ல பட்ஜெட்டில் படம் பண்ணுற விஷயம் தெரியாத ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்களே, இவங்க எல்லாத்துக்குமே இதுதான் நடக்குதுன்றது தான் கொடுமையிலும் கொடுமை. ஒரு 10 படம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள், மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள், சினிமாவை தன் கைக்குள்ள அனுபவத்துக்குள்ளே வச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே சரியாக நடக்குது. அதுக்கு கீழே இருக்க எல்லாருக்குமே, அதாவது 10 கோடி செலவு பண்ணனுக்கும் 25 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணவனுக்கும் 2 பேருக்கும் ஒன்று தான் தேட்டருக்குள்ளே நடக்குது. இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி சினிமாவை ஒரு வரைமுறைக்குள்ளே கொண்டு வரத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம், இது நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரில. சினிமாக்குள்ளே இருக்கிற நபர்கள்லாம் பேசி முடிவெடுத்தாங்கன்னா தான் தமிழ் சினிமா ஓரளவுக்காவது நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ 32 திரையரங்கில் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சிங்களா? நான் 32 திரையரங்குகள் கன்ஃபார்ம் பண்ணோம், பணமும் கட்டணும். ஆனால் மறுநாள் ரிலீஸ் ஆகும்போது 18 திரையரங்குகள் தான் தெரிஞ்சுது எங்களுக்கு. என்ன சார் ஓப்பன் ஆகலை மற்ற தேட்டர்கள்லான்னு கேட்டோம். அவங்க சொல்லிட்டாங்க, சில தேட்டரில் வந்து அன்றைக்கி வந்து வேறு ஒரு முக்கியமான நடிகரோட படத்தை வந்து 2 ஷோவை 4 ஷோவாக மாற்றினது, இல்லை ஒரு தேட்டரை வந்து 2 தேட்டரை அப்படியே போடுறது, கும்பல் வருதோ வரலையோ அது அப்புறம் அப்படி போட்டதுனால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு வந்து தேட்டர்கள் வந்து அன்றைக்கி குறைஞ்சிது. ஆனால் நான் வந்து தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மனநிலையில் தான் அன்றைக்கி இருந்தேன். படம் வந்து மிஸ் ஆகாமல் சொன்ன தேதியில் பப்ளிசிட்டி கொடுத்து தேட்டருக்கு கொண்டு போய் நம்ம போட்ட காசு, இப்போ நான் ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த படத்தில் நான் செலவு பண்ணியிருந்தேன். என்னுடைய அனுபவத்தின் பேரில் எல்லாத்தையும் ரெக்வஸ்ட் பண்ணி மற்ற லாங்குவேஜ் ரைட்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு எஃப்எம்எஸ் ஃபாரின் ரைட்ஸ் ஆகட்டும், ஒரு ஹிந்தி ரைட்ஸ் ஆகட்டும், இல்லை ஓடிடி ரைட்ஸ் ஆகட்டும், நான் விற்றுட்டேன். அந்த நேரத்தில் விற்றேன். இன்றைக்கி அது கூட செய்ய முடியாத நிலைமையில தான் நம்ம சின்ன ப்ரொடியூசர்லாம் இருக்காங்கன்றது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். அதனால் பரவாயில்ல, நம்ம படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அதையெல்லாம் மறந்துட்டு அடுத்த வேலைக்கு நான் இப்போ ஏதோ படங்கள் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா சார் நீங்கள்? இப்போது படம்னு நான் சீரியல் முன்னாடி நான் எழுதிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல. ஆமாம். ஸோ தட் இப்போ பழையபடி நான் வந்து சீரியலுக்கு வந்து ரைட்டராக நான் கண்டினியூ பண்ணுறேன் சார். ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கேன். அதை தாண்டி சினிமா தான் மைண்டுக்குள்ளே ஓடும். இப்போ நம்ம ஒரு படம் வேலை ஆரம்பித்து அந்த ஒரு ப்ரொடியூசரை கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளிங் தேவைப்படுது. அது ஒரு லாங் ப்ராசஸாகவும் இருக்குது இன்றைக்கி. நான் சொல்கிறது வந்து ஒரு சின்ன டைரக்டருக்கோ, இல்லை வந்து புதுசாக வர டைரக்டருக்கோ, இல்லை ஒரு படம் பண்ணி ஹிட்டு கொடுத்த டைரக்டருக்கோ கூட இன்றைக்கி அதுதான் நிலைமையாக இருக்குது. அந்த ப்ராசஸில் தான் நானும் இருக்கேன். ஒரு ஹீரோயின் பேஸ்டு ஸ்கிரிப்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி அவங்க ஒரு ஹீரோயினோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ப்ரொசீட் பண்ண சொன்னாலும் பண்ணுவேன், இல்லை நம்ம சைட்லேருந்து ப்ரொடியூசர் ரெடி பண்ணணும், பண்ணி கொண்டு போய் தான் அந்த படத்தை நம்ம எடுக்க முடியும். நல்ல ப்ரொடியூசர் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கதைகள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? ரெடியாக இருக்கேன். அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ பேரலி உங்களோட ஒரு பேசிவ் இன்கமுக்காக நீங்கள் வந்து சினிமா துறையை விட்டு விலகி போகாமல் அதிலே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் இருக்கிறீங்க. ஆமாம், அது ரொம்ப முக்கியம் சார். சினிமாவில் சஸ்டெயின் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 15 வருஷம் இருந்தவங்க நான் ஜெயிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்க அதுக்குள்ளே இருந்திருப்பாங்க. வெளியே போனவங்க போனது தான், உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். சார் பேசும்போதுல சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்கள் நிறைய இப்போது லீடிங்காக ஆக்டராக இருக்கிறவங்க, இல்லை ஒரு சைடு ஆக்ட்ரஸாக இருக்கிறவங்க, இல்லைன்னா ஒரு குணச்சித்திர நடிகர்களாக இருக்கவங்களாம் ஒரு சிலவங்கள நீங்கள் அறிமுகப்படுத்தி விட்டாதான் நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படி யாரெல்லாம் சார் நீங்கள் சினிமா துறைக்கு கொண்டு வந்தீங்க? நம்ம பெருசாக இன்னும் நாம் பேர் வாங்கலை. நமக்கு கூட ட்ராவல் பண்ணவங்க பெருசாக பேர் வாங்கியிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என் கூட படித்தவங்கலாம் இன்றைக்கி பெரிய அளவில் இருக்காங்க. நாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்கும்போதே வந்து ஒருத்தர் சினிமா வாய்ப்பு கேட்டு வந்தாப்புல. அவர் சினிமா வாய்ப்பு கேட்டு வந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சீன் எடுக்க வேண்டிய சீன் வந்து ஷூட்டிங் கணிச்சாச்சு. அந்த நடிகர் நடிகையெல்லாம் செலக்ட் பண்ணி
ஊருக்கும் அனுப்பிச்சாச்சு, அவுடோர் ஷூட்டிங் அனுப்பிச்சு. ஷூட் போயிட்டோம். ஓகே. ஆனால் வந்த நடிகர் பார்த்தீங்கன்னா என்னோட மேற்பார்வையில் நான் அவரை நடிக்க சொன்னது, அவர் பேச சொன்னதெல்லாம் அவர்கிட்ட ஏதோ ஒரு சின்ன தனித்துவம் இருக்குது அப்படின்னு என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆள் ரொம்ப லீனாக வந்து கண்ணெல்லாம் உள்ளே போய் ரொம்ப தேகமெல்லாம் மெலிஞ்சு போய் ரொம்ப ஏதோ வெக்ஸான ஒரு மூட்லேயே இருந்தாப்புல. ஆனால் அவர்கிட்ட ஒரு சின்ன தனித்திறமை இருக்குது அப்படின்னு தோணுச்சு. சரி. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க, நான் காலையில் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறேன், உங்களை வந்து ஒரு 25 பேர் கொண்ட டீம் ஒன்று இருக்குது, அந்த டீமில் உங்களை போட்டுடுறேன், உங்களுக்கு 30 நாள் வேலை இருக்கும், 30 நாள் நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்கலாம், 30 நாள் உங்களுக்கு ஒரு சின்ன பேட்டா கொடுத்துருவாங்க, அதை மட்டும் என்னால் பண்ண முடியும், நான் போய் டேரக்டர்கிட்ட சொல்லிவிட்டு உங்ககிட்ட அந்த டீமில் உங்களை சேர்த்து விட்டுறேன்னு சொல்லி ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போனோம். ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் நடிக்க வேண்டிய எல்லா ஆர்டிஸ்ட்டும் அங்கே போயிட்டாங்க. அதில் முக்கியமான ஒரு நபர் வந்து விவேக். விவேக் சார் வந்து அங்கே அந்த ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருக்காப்புல. ஆபாவனன் சாரோட படம் அது. ஓகே. அந்த படத்தில் வந்து நான் கூட்டிகிட்டு போன நபர் வந்து கொட்டாச்சி. இப்போ வந்து ஒரு படமும் டைரக்ட் பண்ணிட்டாப்புல, சந்தோஷமாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஓகே. அந்த தன்னுடைய பொண்ணை வந்து மிக சிறப்பாக வளர்த்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக டெவலப் பண்ணி இன்றைக்கி ஒரு ஹீரோயினாக கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சியிலையும் இருக்கார். நிச்சயமாக அவர் அதில் ஜெயிப்பார். ஏன்னா அவர் ரொம்ப கட்டுப்பாடான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு மனுஷன். அவர் என்னென்னா என்னை பற்றின விஷயங்களை கூட சில இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. பாஸ்கர்னு ஒருத்தர் தான் வந்து என்னை சினிமாக்குள்ளே நான் வரும்பொழுது என்னை கூட்டிகிட்டு போய் ஷூட்டிங் நடிக்க வச்சு விவேக் சாரோட அறிமுகமாச்சு, அதனால தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன் அப்படின்னு என்னை பற்றி சொல்லியிருக்காப்புல. அன்றைக்கி அந்த நடிகர் வந்து எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் வந்தாலும் கூட தன்னோட தனித்திறமைன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்து இன்றைக்கும் சஸ்டெயின் பண்ணுறாரு. இன்றைக்கி அவர் இங்கே இருந்ததுனால தான் அவருடைய பொண்ணையும் வந்து சினிமாவில் வந்து உள்ளே கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல உட்கார வச்சுருக்க முடியுது. அதுபோல் எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம்னு சொன்னால் நண்பர் கொட்டாச்சியை நான் சொல்லலாம். ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம், நான் எப்போவுமே அதை நினச்சிக்கிட்டே இருப்பேன். டவுசர் பாண்டின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் வந்து வளர்ந்து வந்துட்டு இருந்தார் அந்த நேரத்தில். அவரும் வந்து இதே படத்தில் நடிக்க வந்தார், ஆபாவனன் சார் படத்தில். அவர் ரொம்ப இயல்பாக எல்லாரோட சிரித்து பேசி ஒரு சிறந்த நாடக நடிகர். நாகேஷ் சார் இமிட்டேட் பண்ணி பிரமாதமாக பேசுவார். யாராக இருந்தாலும் எல்லாத்துட்டையும் இயல்பாக பேசி டீ சாப்பிட்டு உட்காந்து தரையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, விளையாடுறது, இப்படி நாங்களும் சினிமாவுக்கு பூசுன்றதுனால ரொம்ப ஒட்டிட்டார் எங்கள் கூட. அப்போ என்னென்னா அவருக்கு வேறு ஒரு படம் ஷூட்டிங்கு. அப்போ என்னென்னா எங்கிட்ட தான் வந்து அவரை கூப்பிட்டு, இவரை வந்து நீங்கள், அவர் நம்ம படத்தில் ஒரு கேரக்டர் நடித்தாப்புல, நீங்கள் இவரை கூட்டிகிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏற்றி விட்டுருங்க, அவர் கும்பகோணம் போயிடுவாப்புல, வேறு ஒரு படம் ஷூட்டிங்க்கு போகிறாப்புல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அவரை போய் பஸ் ஏற்றி விட்டு வந்தோம். அப்புறம் ஷூட்டிங் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஊட்டியில். நாங்களும் இங்கே வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து செய்தி ஒன்று பேப்பரில் பார்க்குறோம், அடையாளம் தெரியாமல் இறந்து கிடந்த சினிமா நடிகர்னு பேப்பரில் விளம்பரம் வருது. என்னன்னு பார்த்தா எங்கேயோ போன இடத்துல பஸ் ஆக்சிடென்ட்டு என்னவோ தெரில, அவர் அதில் வந்து இறந்துருக்காரு. அவர் யாருன்னே யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் தான் வந்து இந்த டவுசர் பாண்டி நடிகர்னு சொல்லிட்டு. அவர் அங்கே போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது ஏதோ நடந்திருக்கு போல, ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார். அது இன்னமும் நினச்சாலும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஓகே சார், இப்போ புதுசாக வர்ற டைரக்டர்ஸ்க்கு, இப்போ நம்ம சென்னைக்கு போகணும், கோடம்பாக்கம் போகணும், வடவள்ளி போகணுன்னா ஏதோ ஒரு படம் ஒன்று பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி வெளியூர்லேருந்துலாம் கிளம்பி நிறைய டைரக்டர்ஸ் வர்றாங்க. இன்றைக்குமே வந்து அவங்க அதுக்காகலாம் நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் சார் நினைக்கிறீங்க? வராங்க சார் நிறைய. ஏன்னா ஜென்ரேஷன் எப்போவுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து சினிமாவுடைய ப்ரொசீஜர்ஸு, சினிமாவோட கண்டென்ட் வந்து என்றைக்குமே மாறாது. நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு இங்கே போட்டு தான் ஆகணும். முதல்ல சினிமாவுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும். இப்போது நிறையா வரக்கூடிய ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷனில் வரவங்கலாம் வந்து ஷார்ட் ஃபிலிமை வந்து ஒரு கீயாக எடுத்துகிட்டு வராங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக பல லட்சங்களை வந்து செலவு பண்ணுறாங்கன்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. வீட்டில் பணம் வாங்கி செலவு பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது ஒருத்தர்கிட்ட போய் ஏதாவது சொல்லி பணத்தை வாங்கிட்டு வந்து பல லட்சங்களை செலவு பண்ணி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, இந்த மாதிரி இருக்குது. எல்லாராலையும் அது பண்ண முடியாது. நீங்கள் ஜென்யூனாக சினிமாவுக்குள்ளே வரணும், ஒரு டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல ஒரு நல்ல இயக்குனரை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை, பெரிய இயக்குனர்களுக்குமே இப்போ இதே மாதிரியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம பண்ணி நம்மளோட திறமையை வெளிப்படுத்தினா தானே அவங்ககிட்டையுமே வந்து பெரிய இயக்குனர்கள்ட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை போய் ஒர்க் பண்ணுறக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். நிச்சயமாக இன்றைக்கி ட்ரெண்டு வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு கீயாக இருக்குது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு வாங்குறதுக்கோ இல்லை வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கோ ஒரு நல்ல கீயாக இருக்குது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து படங்கள் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் சினிமாவோட இன்ஃப்ரா நிறையா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபிலிம் பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த இன்ஃப்ராக்குள்ளே போனீங்கன்னா தான் சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியும் சினிமாக்குள்ளே. நீங்கள் தொடர்ந்து ஒரு படம் 2 படமாவது ஒரு டேரக்டரை வந்து அப்சர்வ் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், நிறைய சினிமாக்கள் பார்க்கணும், 2வது சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று ஷார்ட் ஃபிலிம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு 100 ஷார்ட் ஃபிலிம் நான் பார்க்குறேன். 100 ஷார்ட் ஃபிலிமில் 90 ஷார்ட் ஃபிலிம் வந்து இந்த ஏட்டு சுரக்கான்னு சொல்லுவோம்ல, அந்த ஏட்டு சுரக்காயோட கான்செப்டாக தான் இருக்குது. நம்ம தோக்குறோம் ஜெயிக்கிறோன்றதை தாண்டி ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் இருக்கும்ல, அது வந்து ஒரு 10 தான்
உள்ளே இருக்குது. ஸோ இந்த 90 வந்து இவங்க ஸ்டார்டிங்லேயே இப்படி இருந்தாங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் எங்கே கொண்டு போவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் நாம் ஒரு நோக்கத்தோடு வரணும், ஹார்ட் ஒர்க் போடணும். சரிங்க சார், இவ்வளோ நேரம் வந்து உங்களோட டைரக்ஷன் பற்றின விஷயத்தை எல்லாத்தையுமே எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். வணக்கம் சார்.